வானிலை ஆய்வு மையம் தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யும் என்று அறிவித்திருந்தது. அதன்படி தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இதனால் கிரேட் காட்டன் சாலை, காசுக்கடை பஜார், ரயில்வே ஸ்டேஷன் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் மழை நீர் தேங்கி நிற்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அப்பகுதியில் நடந்து செல்வோர் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். மட்டுமல்ல, தண்ணீர் தேங்கி நிற்பதன் காரணமாக தொற்று நோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். விவரங்களை அங்கிருந்து நமக்கு கூடுதலாக தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில். மணிகண்டன், உங்கள் விவரம். வணக்கம் கோபால். தென் மாவட்டங்களில் மார்ச் 1 முதல் 3ஆம் தேதி வரை பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி இன்று அதிகாலை தூத்துக்குடி மாநகர் முழுவதும் பலத்த மழையானது பெய்தது. இதன் காரணமாக மாநகரின் முக்கிய பகுதியான பழைய மாநகராட்சி, காசுக்கடை பஜார், ரயில்வே நிலையம் போகும் சாலை, கிரேட் காட்டன் சாலை, பீச் ரோடு உள்ளிட்ட பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. மேலும் பழைய மாநகராட்சி பகுதி அருகே உள்ள மழைநீரோடு சேர்ந்து கழிவு நீரும் கலந்து கருப்பு நிறமாக மாறி சாக்கடை போல அங்கு மழைநீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மழைநீரை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துடன் தான் கடந்து செல்கின்றனர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்த மழைநீரை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. கோபால். நன்றி மணிகண்டன், அண்மை விவரங்களுக்கு நன்றி.